ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், பங்குனி உத்திரம் வருது. பங்குனி உத்திரம் அப்படின்னா என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு கடவுள்களுக்கு திருமணமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. முருகர், தெய்வானை அவங்களுக்கு பழமுதிர்ச்சோலையில் திருமணமான நாள் பங்குனி உத்திரத்தன்னைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் சிவன் பார்வதிக்கு திருமணமான நாளும் பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. மகாவிஷ்ணுவுக்கும் மகாலட்சுமிக்கும் திருமணமான நாளும் பங்குனி உத்திரம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், அவங்களுக்கெல்லாம் திருமண நாள். அதனால் அந்த நாளில் கோயிலுக்கு போய் நல்லா வேண்டிட்டு வந்தோம் அப்படின்னா, இப்போது திருமணமாகாமல் இருக்கவங்களுக்கு, திருமணத்துக்கு காத்துட்ருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் திருமணமாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தாராளமாக போய் கும்பிட்டு வாங்க, அது நல்லதாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பங்குனி உத்திரத்தன்னைக்கு மகாலட்சுமியை கும்பிட்டா ஐஸ்வர்யம் கிடைக்கும் அப்படின்றாங்க. தாராளமாக நீங்கள் போய் மகாலட்சுமி கும்பிடுங்க. எல்லா கடவுளையும் கும்பிடுங்க. எந்த கடவுளை வேணாலும் கும்பிட்டுக்கோங்க. நீங்கள் கும்பிடாமையும் இருங்க, எது வேணால் பண்ணுங்கள், சரியா? கடவுள் நீங்கள் கும்பிட்டதுனால உங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு கும்பிடாதவங்களுக்கு கொடுக்காம இருக்க மாட்டார். எல்லாத்துக்கும் ஒன்று தான் அவர், ஓகேங்களா? நீங்கள் போய் கும்பிட்றது உங்கள் இஷ்டத்துக்கு மட்டும்தான், உங்கள் சந்தோஷத்துக்காக மட்டும்தான். அப்படி நீங்கள் மகாலட்சுமி கும்பிடும்போது எல்லாம் இருக்கணுமா, பூவு, பழம், பால், அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் வச்சுட்டு, காயின்ஸு அந்த மாதிரியெல்லாம் வச்சுட்டு கும்பிடணும். மைசூர் பாகு வச்சு கும்பிடணுமா. சரி, கும்பிட்டுக்கோங்க, உங்களுக்கு இஷ்டம்னா கும்பிடுங்க, அதுவும் வாங்கி வச்சு கும்பிடுங்க. அதெல்லாம் கும்பிட்டு கோயிலுக்கு போகும்போது, இது வீட்டில் செய்யணுமா, கோயிலுக்கு போகும்போது அன்னைக்கு என்ன விசேஷம், ஏன் அன்னைக்கு மகாலட்சுமியை கும்பிடணும் அப்படின்னா, பெருமாள் தனி சன்னதியில் இருப்பார், மகாலட்சுமி தாயார் தனி சன்னதியில் இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்தி எடுத்து பக்கத்தில் வச்சு அலங்கார பூஜை, அபிஷேக பூஜை அதெல்லாம் அன்னைக்கு சேர்த்தி பண்ணுறதுனால, அதாவது திருமண வருஷத்தில் அந்த ஒரே நாள், அவங்களுடைய அந்த திருமண நாளில் தான் அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்தி வச்சு அபிஷேக பூஜை, அலங்கார பூஜையெல்லாம் பண்ணுறதுனால அது ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். அதனால் அன்னைக்கு போய் அவங்கள கும்பிடணும்னு சொல்கிறாங்க. எனக்கு அப்படி தோணல ஃப்ரெண்ட்ஸ். அந்த பெருமாளோட நெஞ்சிலேயே குடியிருக்கிற அந்த தாயார் தனியாக இருக்காங்களா என்ன? அவருக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அப்போவே தாயாருக்கும் பண்ணியாச்சு, சரிங்களா? அதனால் ரெண்டு பேரும் எப்போவுமே சேர்ந்தே தான் இருக்காங்க, சேர்ந்தே தான் நமக்கு அருள் கொடுக்குறாங்க, சரிங்களா? அதனால் தனியாலாம் அந்த தாய் என்றைக்கும் இல்லை. என்றைக்கு போய் அவங்கள கும்பிட்டு வந்தாலும் நமக்கு சகலமும் கிடைக்கும். நமக்கு எப்போ கிடைக்கணும்னு விதி இருக்கோ அன்னைக்கு கட்டாயம் கிடைக்கும். அதே போல் எல்லா பெருமாள் கோயில்லையும் பங்குனி உத்திரத்தன்னைக்கு சாயந்தரம் பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருமணம் பண்ணுறாங்க. அப்படி திருமணம் பண்ணும்போது அங்கே அச்சதை, அந்த திருமண அச்சதை போடுறாங்க இல்லைங்களா, அந்த அச்சதையை கொஞ்சம் வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சுக்கணுமா. அதே போல் அங்கே தேங்காய் உருட்டுவாங்களாம். கல்யாண இதில் தேங்காய் உருட்டுறதுன்னு ஒரு சடங்கு இருக்கு இல்லையா, அதை அங்கே பெருமாளுக்கும் தாயாருக்கும் செய்கிறாங்க. அந்த தேங்காயில் ஒரு தேங்காய் கிடச்சிதுன்னா வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா 48 நாளில் திருமணம் நிச்சயமாகும் அப்படின்றாங்க. நம்பி செய்கிறவங்க தாராளமாக செய்யுங்க. அப்படி அந்த போக முடியல, அந்த அச்சதை கிடைக்கல, அந்த தேங்காய் கிடைக்கல அப்படிங்கிறவங்க, அப்படி நீங்கள் போகலைன்னா திருமணம் நடக்காமல் போயிடுமோன்னு பயந்துக்காதீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஜாதகத்தில் எப்போ திருமணம் நடக்கும்னு இருக்கோ அப்போது திருமணம் நடக்கும், கட்டாயம் நடக்கும். நீங்கள் கோயிலுக்கு போய் அதை வாங்கிட்டு வரலைன்னா கடவுள் உங்களுக்கு பண்ணி வைக்க மாட்டாருன்னு நினச்சிக்காதீங்க, கட்டாயம் பண்ணி வைப்பார், சரியா? இது இவங்க இப்படியெல்லாம் சொல்கிறது நம்பி பயந்து போய் கடவுள் மேலேயே நான் அதெல்லாம் பண்ணேன், இதெல்லாம் பண்ணேன், ஆனால் கடவுள் எனக்கு ஒன்றுமே செய்யலை, நீங்களே நிறைய பேர் சொல்கிறீங்க. நல்லா நான் வச்சுக்கோங்க, கடவுள் உங்ககிட்ட சொல்லலை, அதை மக்கள் தான் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது எதுவும் நீங்கள் எடுத்துக்க தேவையில்லை. நீங்கள் கடவுளோட நீங்கள் ஸ்ட்ரெயிட் கான்டாக்ட் வச்சுக்கோங்க, புரிஞ்சதா? யாரும் உங்களுக்கு கடவுள்கிட்டேருந்து உத்தரவு வாங்கி தர வேண்டியதில்லை. நீங்களே கடவுள் கூட பேசுங்க. நீங்கள் எனக்கு திருமணம் பண்ணி வைங்க, நீங்கள் கடவுள் கேட்டால் என்ன நாளில் வேணாலும் போய் கேளுங்க. பங்குனி உத்திரத்தன்னைக்கு போனால் மட்டும்தான் அவர் அதை செய்வார்னு இல்லை, எப்போ வேணாலும் போங்க, ஃப்ரீயாக இருக்கப்போ போங்க, நல்லா அவரை கும்பிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் பண்ணி வைப்பார். இது இப்படி செய் அப்படி செய்ன்னு சொல்கிறத கேட்டுட்டு அப்படியெல்லாம் செஞ்சுட்டு எனக்கு பண்ணலையே நடக்கலையே அப்படி சொல்லாதீங்க. அது மக்கள் தான் சொல்கிறாங்களோ தவிர கடவுள் உங்ககிட்ட அப்படி சொல்லலை. நீங்கள் எப்போ போய் கேட்டாலும் கொடுப்பார். ஃப்ரெண்ட்ஸ்,
பங்குனி உத்திரம் வருது இல்லைங்களா? அன்னைக்கு வந்து நீங்கள் கடவுளை போய் கும்பிடுங்க. நிறைய கதைகள் அழகழகாக இருக்கும் அந்த கதைகள் கேட்கறக்கு. அதெல்லாம் வந்து இந்த ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க. சரிங்களா? அன்னைக்கு இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும், அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா அது கிடைக்கும் அப்படின்னலாம் சொல்கிறாங்க. அவங்க அதை சொல்ல தான் செய்வாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஆன்மீக சொற்பொழிவாளர்கள். அவங்களோட வேலையே அதுதான். அந்த மாதிரியெல்லாம் சொல்லி அவங்க சொற்பொழிவு பண்ணுற இடத்துக்கு நிறைய கூட்டம் வந்தால் தான் அவங்கள நிறைய கோயில்களுக்கு, நிறைய விசேஷங்களுக்கு, வெளிநாடுகளுக்கு எல்லாம் கூப்பிடுவாங்க. அங்கெல்லாம் போனால் அவங்களுக்கு நிறைய பண முடிப்புகள் கொடுப்பாங்க. அவங்க நல்லா சம்பாரித்து அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா அவங்க இந்த மாதிரி கதைகளை சொல்லி மக்களை கவர்ந்து அவங்க பேசி தான் ஆகணும். அதனால் அவங்க அதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஒரு டாக்டரு அவரோட ப்ரொஃபஷன் பற்றி பேசுகிறாரா? ஒரு ஐடி ப்ரொஃபஷன் அவரை பற்றி பேசுவாரா? ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் அவரோட துறையை பற்றி பேசுவாரா? அந்த மாதிரி ஒரு கட்டடக்கலை நிபுணர் அவரோட துறையை பற்றி பேசுவாரா? அந்த மாதிரி அவங்க என்ன படிச்சிருக்காங்களோ, எதில் நிபுணத்துவத்தில் இருக்காங்களோ அவங்க அந்த துறையை பற்றி பேச தான் செய்வாங்க. அதுபோல் இந்த ஆன்மீகவாதிகள் ஆன்மீக கதைகளை எல்லாம் படிச்சுட்டு அதை வந்து அழகாக நமக்கு சொல்லி அவங்க வேலையை செய்கிறாங்க. புரிஞ்சதுங்களா? அவங்க வாழ்கிறதுக்காக, அவங்க சம்பாதிக்கிறதுக்காக, எல்லாரும் சம்பாதிக்கிறதுக்காக அவங்கவுங்க வேலை செய்கிற மாதிரி அவங்களும் சம்பாதிக்கிறதுக்காக அவங்கவுங்க வேலையை அவங்க செய்கிறாங்க. கொஞ்சம் மிகைப்படுத்தி அவங்க சொல்கிறாங்க ஆன்மீகவாதிகள். சரிங்களா? இப்போது ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் வந்து உங்ககிட்ட ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்க சொல்லி சொன்னால் நீங்கள் அவர் அப்படியே அழகாக பேசுகிறாருன்னா உடனே நீங்கள் பணம் கட்டி இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துருவீங்களா? இல்லை. அவர் சொன்னதெல்லாம் சரியா, அது நமக்கு வேணுமா, ஒத்து வருமா, அதெல்லாம் பார்த்துட்டு தானே எடுக்கிறீங்க. அதே மாதிரி ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் அவங்க வந்து உனக்கு கடவுள் கும்பிட்டினா அது நடக்கும் இது நடக்கும்னு சொன்னால் நீங்கள் யோசிங்க. அவங்க சொல்கிற நாளில் கடவுளை போய் கும்பிட்டாதான் நமக்கு கடவுள் அதெல்லாம் கொடுப்பாரா? அவங்க சொல்கிறது எல்லாம் செஞ்சாதான் கடவுள் நமக்கு அருள் கொடுப்பாரா? அவங்க சொல்கிற பதிகங்களை எல்லாம் பாடினாதான் கடவுள் நமக்கு அருள் கொடுப்பாரா? அவங்க சொல்கிற கோயிலில் போய் நம்ம நின்னாதான் கடவுள் அருள் கொடுப்பாரா? இந்த நாளை தவற விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி அந்த நேரத்தில் போனாதான் கடவுள் அந்த அருளை கொடுப்பாரா நமக்கு அப்படின்னு நல்லா யோசிங்க. இத்தனை நாளாக நீங்கள் பிறந்ததுலேருந்து இவ்வளோ நாள் வாழ்கிறீங்கள, இத்தனை நாள் உங்களுக்கு பிடிச்ச நேரத்தில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தானே கோயிலுக்கு போனீங்க. அப்போல்லாம் கடவுள் உங்களுக்கு அருள் கொடுத்தாருல்ல. இன்றைக்கி இவங்க நிறைய பேர் ஆயிட்டாங்க, அவங்க வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொன்னால் அதை நம்ம செய்யணுமா அப்படின்னு நல்லா யோசிங்க. புரிஞ்சதா? நல்லா யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா போகணும்னு நினச்சிங்கன்னா போங்க. இல்லை தேவையில்லை, நம்ம எப்போ கும்பிடுற மாதிரி நம்ம கடவுளை கையெடுத்து கும்பிட்டு போய் நம்ம வேலையை பார்த்தாலே கடவுள் நமக்கு எல்லாம் கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சுன்னா உங்கள் வேலையை பாருங்கள். சரியா? அவங்க ஆன்மீக சொற்பொழிவாளர்கள். அவங்களோட வேலையை தான் அவங்க செய்கிறாங்க. அவங்க வேலையை செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் அவங்க சொல்கிறத நம்பிட்டு வேலையை விட்டுட்டு அவங்க சொல்கிறத நீங்கள் செய்கிறீங்க. புரிஞ்சுதா? அதனால் தயவு செஞ்சு அப்படி செய்யாமல் உங்களுக்கு தேவைன்னா மட்டும் அதை செய்யுங்கள். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? பங்குனி உத்திரத்துக்கு நான் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லணும்னு நினச்சினோ அது அத்தனையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சரியா? நானும் பங்குனி உத்திரத்தன்னைக்கு முருகரை கும்பிடுவேன். சரியா? கோயிலுக்கு போவேனான்னு தெரியாது. மோஸ்ட்லி எல்லா முருகர் கோயிலையும் கூட்டமாக இருக்குன்றதுனால நான் கோயிலுக்கு போவேனான்னு தெரியாது. ஆனால் வீட்லேயே என்கிட்ட முருகர் படம் இருக்குது. அவரை நான் கையெடுத்து கும்பிட்டு என் வேலையை நான் பார்ப்பேன். கும்பிடாமல் இல்லை. சரிங்களா? அதனால் நீங்களும் கும்பிட்டு உங்கள் வேலையை பாருங்கள். இல்லை கோயிலுக்கெல்லாம் போய் பால்காவடி எடுத்து கும்பிட முடிஞ்சவங்க தாராளமாக கும்பிடுங்க. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே வரந்தான். அங்கே போய் அங்கே நிற்கிறவங்களுக்கும் அதே வரந்தான், வீட்டில் கும்பிட்றவங்களுக்கும் அதே வரந்தான், எனக்கும் அதே வரம்தான். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.